ஆட்டோட 5 ராஜ உறுப்பை வச்சு அட்டகாசமான கிரேவி சூப்பரா செய்றோம். சுவையா ருசிக்கிறோம். பச்சை தண்ணி ஊத்திக்கலாமா. கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பட்டை சேர்த்துக்கலாம். தண்ணி சூடாயிடுச்சு. ஆட்டோட ராஜ உறுப்பை போட்டு வேக வச்சுக்கலாம்பா. எந்த இதயம் எந்த ஈரலப்பா, கல்லீரலாம் ஈரலாம். கல்லுப்பு போட்டுக்கலாம். ஆட்டோட ராஜ உறுப்புகள் எல்லாம் அப்படியே வெந்துட்டு இருக்குது. இப்ப அள்ளி போட்டு கட் பண்ணிடுவோம். நுரையில் எவ்வளவு பெருசு இருந்துச்சு, வெந்த உடனே சின்ன ஆயிடுச்சுப்பா. ஆட்டோட 5 ராஜ உறுப்புக்கு தேவையான மசாலா பார்த்து மிளகு, ஜீரகம், கரம் மசாலா, காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி, மஞ்சள். செக்குல ஆட்டின கல்லெண்ணெய். கடுகு போட்டுக்கலாம்பா. கடுகு வெடிஞ்சிருச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். உரிச்சு வச்ச வெள்ளை பூண்டு. வெங்காயம் வதங்கிறதுக்கு கல்லு போட்டுக்கலாம். பொடிசான இருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரைச்ச மஞ்சள். அம்மியில அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அம்மியில அரைச்ச காஞ்ச மிளகாய். அரைச்ச சீரகம். கறி மசாலா அம்மியில அரைச்சது. அம்மியில அரைச்ச மிளகு. வேக வச்சு வெட்டி எடுத்த ராஜ உறுப்புகள் போட்டுருவோம். தேவையான அளவு பச்சை தண்ணி. கடைசியா மல்லிப்பூனை போட்டு இறக்கலாம். கிரேவி அப்படி அருமையா ரெடி ஆயிடுச்சுப்பா. ஆட்டுக்குள்ள இருக்கிற பேர் பார்ட்ஸ் எல்லாமே எடுத்து கிரேவி செஞ்சிருக்கோம் இன்னைக்கு. அது இல்லாம அம்மில அரைச்ச மசாலா டேஸ்ட் அருமையா இருக்கு. போட்டி, நுரையீரல், ஆட்டு இதெல்லாம் வச்சு செஞ்சிருக்கோம். எலும்பு இல்லாத கறி செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு.